பிரசங்கினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாட்சி நம்ம தியானி. பிரசங்கி 7:16. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அதாவது இங்கே என்ன வாசிக்கிறோம்னா, மிஞ்சின நீதிமான் அப்படின்னா ஓவர் ரைட்டியஸ்னஸ். அதாவது நாம் ரொம்ப நீதிமான் அப்படின்னு நினச்சிட்டு வேத வசனங்களை கையாளுறது. அது எங்கே கொண்டு போகும் அப்படின்னாக்கும், இட் வில் ரூயின் யுவர் செல்ஃப். உன்னையே அது கெடுத்து விடும். நான் சில வசனங்கள் சொல்கிறேன். சில சகோதரர்கள் சகோதரிகள் நாம் வாழும் இந்த நாட்களிலே கூட விசித்திரமாக ஒரு அதீத நம்பிக்கை உள்ளவர்கள், தங்களுடைய நீதியின் மேலேயும் சரி அல்லது வேத வார்த்தைகளையே இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துக்கிறது. அப்படி எழுத்தின்படி உள்ளதை ஆவின்படியோ அல்லது ஆவின்படி உள்ளதை எழுத்தின்படியோ ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் இந்த முனைக்கு அந்த முனைக்கும் வசனத்தை எடுத்து அர்த்தம் பார்த்தோம்னாக்கும் நம்ம தப்பாக போயிட முடியும். அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, நீ மிஞ்சின நீதிமானம் ஆயிராத, எக்ஸசிவ்லி ரைட்டியஸ் அண்ட் டு நாட் பி ஓவர்லி வைஸ். மிஞ்சின நீதிமானம் இராது. நீ ஏன் உன்னை கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அப்படி இருந்தீங்கன்னா நீ கெட்டு தான் போவ. தேவன் யதார்த்தமான முறையிலேயே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார். இந்த பூமியில் அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அவர் தேவனாக இருந்தும் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார். நம்மை போல உண்டு உறங்கி வேலை செய்து ஓய்வெடுத்து எல்லா காரியங்களிலேயும் தேவன் விதித்த நியமனங்கள். இந்த இயற்கை பூமி தேவன் படைத்தது. ஸோ அதையெல்லாம் அவர் மதித்து நடந்தார். நாம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. சில விசித்திரமான காரியங்களை நான் கேள்விப்படும் போது வருத்தமாக இருக்கிறது. ஒரு சகோதரன் சொன்னார், வேற ஒரு சபையில் அவருடைய பிள்ளைகள், அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் தான். அவருடைய பிள்ளைகள் இப்போ வசதியாகி அவங்க படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கும் பொழுது அவங்க வாங்கின இடங்களை, சில இடத்த அப்பா பேருக்கு வாங்கியிருக்காங்க ஒரு கனம் பண்ணணுங்கிறதுக்கு. அவர் அதையெல்லாம் விற்றுட்டு ஃப்ரீயாக நிறைய பேர் கொடுத்துருவாராம். இங்கே எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது. பைபிளில் என்ன வசனம் இருக்குது? இங்கே எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். அது என்ன செஞ்சிடும் உங்களுக்கு? இங்கே பூச்சி புழுவும் அழிச்சிடும். அதனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கிட்டு இருக்கு. அதனால் நான் இங்கே எதையுமே சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து அந்த பையங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்க சரி அப்பா பேருக்கு வாங்கினா அவர் பாட்டில் விற்று நம்மளை கேட்காமையே யாருக்கோ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பேருக்கு அவங்க அம்மா பேருக்கு அப்படி வாங்கியிருக்காங்க. அதில் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவர் சண்டைக்கு வந்துட்டாராம். பைபிளில் என்ன எழுதியிருக்கு வசனம்? இந்த பூமியில் நாமெல்லாம் அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். இங்கே நம்ம வீடு நாடுன்னு சொல்லலாமா? வீடு கட்டக்கூடாது, நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போதும் அவர் ஒரு மூப்பர் போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அந்த பாப்பா நல்லா படிக்கிறியப்பா, நீ என்ன படிக்க விரும்புகிறேன்னு, அது ஏதோ ஆடிட்டுருக்கு, ஏதோ படிக்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் சொன்னார், பிரதரு நான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு வசதி இல்லைன்னா கூட நான் படிக்க வைக்கிறேன், நீ படி, நீ நல்லா படிக்கிறேன், நல்லா படினாராம். உடனே அவர்கிட்ட சண்டைக்கு விட்டாராம். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? எங்கள் வசதிக்குள்ள தான் நாங்கள் படிக்க வைக்கணும், நீங்கள் படிக்க வைக்கணும்னு எப்படி சொல்லுவீங்க அப்படி? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஆனால் அவர் படிக்க வைக்க விரும்பலை. இப்படியெல்லாம் வாழ்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம், லீகலிசம் ஆர் எக்ஸ்ட்ரீமிசம். அதாவது இன்னொரு முனைக்கு போயிடுறது. தேவன் அப்படிலாம் இந்த பூமியில் வீடு வாங்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இல்லவே இல்லை. எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தரித்திரா தெரியுங்கன்னு சொன்னார்னா இல்லை. ஒரு பணக்கார வாலிபன்ட்டு அப்படி சொன்னார். அப்புறம் ஒரு சிலர் என்ன, எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் என்னை அற்புதமாக தான் நடத்தணும், இறந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு ஆண்டவர் லாசரு போல் என்னுடைய கணவனை எழுப்புவார் அப்படின்னு எத்தனை கேஸ் போலீஸ்லாம் மாட்டி பேப்பர்லாம் வந்துக்கு தெரியுமா? அதாவது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றை பேசியிருந்தார்னா அது கண்டிப்பாக நடக்கும். மற்றபடிக்கு பொதுவாக உள்ள வார்த்தைகளை நம்ம பொதுவாக தான் எடுக்கணும். அது ஜென்ரல் பிரின்சிபல்.
இப்போ ஒரு இடத்துல இப்படி எழுதியிருக்கு, அதாவது என்னிடத்தில் விசுவாசம் கொள்ளுகிறவன் இறந்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25-26 வாசிங்க. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன வார்த்தைகளை, என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவன் மறிக்க மாட்டான் அப்படின்னா சரீர பிரகாரமான மரணத்தை அவர் சொல்லலை, ஆவியில் அவன் மறிக்க மாட்டான். மரித்தாலும் பிழைப்பான், சரீரத்தில் மரித்தாலும் அவன் ஆவியில் பிழைத்திருப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சில உபதேசங்கள் எப்படி தெரியுமா, ஒரு சில குறிப்பிட்ட உபதேசிகள் இன்னைக்கு எப்படி உபதேசிக்கிறாங்கன்னா, நமக்கு மரணம் நேரிடாது, நீ விசுவாசிங்க, நீ விசுவாசித்தா உனக்கு மரணம் வராது அப்படின்னா ஒரு பிரசங்கர் எடுத்து காமிக்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சாக மாட்டீங்களான்னு கேட்டால், நானா சொல்கிறேன், பைபிளில் பாருங்கள் என்ன எழுதியிருக்கு, விசுவாசிக்கிறவன் மறிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான், அங்கே என்ன எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் அதை விசுவாசிக்க மாட்டேங்கிற, விசுவாசி முதல்ல அப்படிங்கிறார். இப்படி தான் சில பேர் நூதனமான காரியங்களை எடுத்துக்கொண்டு அநேக உபதேசங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை சமநிலையோடு கூட பார்க்கணும். யதார்த்தமான சூழ்நிலையில் தான் அநேக காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு இடத்துல வசனம் இருக்குது, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:27 தானே. சரி, அப்போ அந்த வசனத்தை பேலன்ஸ் பண்ணுறதில்ல. சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொன்னால், இங்கேருந்து குதியும், இதோ என்னுடைய தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன்னுடைய கரங்களினால் தாங்கிக் கொள்வான்னு எழுதியிருக்குல்ல. இப்படி தான் ஒரு வசனத்தை சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னொரு காரியத்தை என்ன சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும், உனக்கு வேற வழியே இல்லை, நீ இப்போ படி இல்லை இறங்கி போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கன்னு குதிக்கலாம், அது வேற விஷயம். வழி இருக்கும்போது என்ன செய்யணும், அப்படி தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அவன் வியாதியிலும் தேவனே அல்ல பரிகாரிகளையே தேடினான், மருத்துவரையே தேடினான். அப்போ நான் என்ன செய்யணும், இனிமே தேவனை தான் தேடணும், மருந்தே சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி உபதேசங்கள் இருக்கு தெரியுமா, மருந்தே சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடுவது பாவம்னு எங்கேயா எழுதியிருக்கா. ஆனால் இப்படி உபதேசங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அது அந்த அந்த அதுக்கு ஒரு சபையே இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்தாபனமே வச்சுறாங்க. அவங்களுக்கு முக்கியமானது அதுதான். ஆக இப்படி தான் அநேக வசனங்களை நூதனமான விதத்தில் எடுத்துக்கொண்டு அர்த்தம் கற்பித்து, இங்கே பைபிளில் என்ன எழுதி இருக்குன்னா, ஒய் டு யூ டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப், எதுக்காக நீ உன்னையே அழித்துக் கொள்கிறாய். சில வசனங்களை நான் அப்படி சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்த பிரசங்கி 7:16 உள்ளபடி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. மற்ற நம்ம லூக்கா 11:9 வாசிக்கிறோம். அதே மாதிரி 2 நாளாகமம் 16:9 என்ன எழுதியிருக்குன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள். அப்போ நீ உத்தம இருதயத்தோடு இருந்தால் போதும், உனக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தர் காரியத்தை செய்வார் அப்படின்னு. ஒரு சிலர் திருமணம், வேலை, இப்படி காரியத்தில் கூட நான் உத்தம இதயத்தோடு இருக்கிறேன், நான் கேட்குறேன், ஆண்டவர் கொடுப்பார். நான் ஒருத்தர் கேட்டேன், தட்டில் சாப்பாடு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் சோறு உள்ளே போமாங்க. ஜெபம் பண்ணிட்டு அதோடு கூட என்ன செய்யணும், இப்போ கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னா கேட்குறதோடு கூட பிரயாசப்படணும். சப்போஸ் நமக்கு ஒரு வேலை வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, வேலையை கொடுங்க. வேலைக்கு விளம்பரம் போது அப்ளிகேஷன் போடணும், அப்புறம் டெஸ்ட் எழுதணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஆண்டவரே கொடுங்கன்னு கேட்கணும் இல்லையா. அதை விட்டுட்டு நான் கேட்குறேன், ஆண்டவரே கொடுப்பார். திருமண காரியத்தில் ஒரு சிலர் சொல்கிறது, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பெண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு தேடி என்னைய கட்டிட்டு போவாங்க. உங்கள் விசுவாசம் ரொம்ப பெருசு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆகட்டும், எங்களெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா மிஞ்சின நீதிமானா இருக்கிறது. நாம் இப்போ மெட்ரிமோனியல் வெப்சைட்டில் பதிஞ்சு வைக்கிறோம்,
மற்றவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் வந்து விசுவாசிக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவர்கிட்ட 2 இருக்குது, தெய்வீகமும் இருக்குது, மனுஷியும் இருக்குது. ஹி வாஸ் 100% காட், 100% மேன். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து தேவனுடைய வழி நடத்துதலுக்காக முழுக்க 100% நீங்கள் அவரே நம்பி ஜெபிக்கணும். தேவன் ஒரு வழி நடத்தல தந்துட்டார்னா 100% நீங்களே அந்த வேலையை செய்கிறது போல முயற்சி எடுத்து வேலை செய்யணும். ஆண்டவர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம முயற்சியே பண்ணாமல் வீட்டில் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார், ஆக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே சேர்ப்பார். அது உண்மைதான். ஆனால் முதல்ல என்ன செய்யணும், பிரயாசப்படுகிறவன் தான் முந்தி பலனில் பங்கடையணும். ஆனால் விதைக்காமே அறுக்கணும்னு நினச்சோம்னா, வேலை செய்யாமல் சாப்பிடணும்னு நினச்சோம்னா, அப்போ பைபிள் என்ன எழுதி இருக்குனாக்கும், வேலை செய்யாட்ட நீ சாப்பிடாமையும் இரு. அப்போ பேலன்ஸ் பண்ணணும் வசனங்களை. நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம இன்னொரு எண்டுக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில இளைஞர்கள் கூட அப்படி தவறான ஒரு தீர்மானத்தோடு கூட எந்த மூப்பருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. பைபிளில் உலகத்தில் சொல்லுவாங்க, நோ புக்கு கேன் ரீப்ளேஸ் ஏ டீச்சர், நோ டீச்சர் கேன் ரீப்ளேஸ் ஏ புக். அது உண்மைதான். ஒரு சிலபஸ் இருக்குது, அதை டீச்சர் வந்து டீச் பண்ணுறாரு. அப்போ ஒரு சிலபஸே இல்லைன்னா டீச்சர் வந்து என்ன வேணாலும் நடத்தினா பரீட்சையில் என்ன வரும்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் அதிலேருந்து டீச் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் புக்கு இருக்கு போதும், நான் கரஸ்பாண்டன்ஸ்லேயே படிச்சுக்கிட்டோம், எனக்கு ஸ்கூலே வேண்டாம், வாத்தியாரே வேண்டாம்னா எப்படி இருக்கும்? அப்போ இப்படி தான் சில பேர் வந்து நூதனமாக சிந்திக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சகோதரன் இப்படி சொன்னதை கேள்விப்பட்டேன், தன் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே மாட்டேன். பைபிள் என்ன எழுதியிருக்கு ஆண்டவர் குறித்து? யோவான் 7:15 என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை வாசிங்க. யோவான் 7. இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். பிரதர் தான் சொன்னார், அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு, அவர் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன், நான் வீட்டில் வச்சு பைபிளே சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னார். வீட்டில் வச்சு என்னது தான் போதிப்பேன்? இயேசு குறித்து என்ன எழுதியிருக்கீங்க? அவர் கல்லாதவர்னா பள்ளிக்கூடத்திலே படிக்கவே இல்லை, வேத எழுத்துக்களே நன்றாக அறிந்திருந்தார், வீட்டில் வச்சு பைபிளை சொல்லிக் கொடு போதும். இன்றைக்கி அப்படி பைபிளை மட்டும் நல்லா படிச்சுட்டு வந்தால் சரி வேலை வாங்க முடியுமா? இந்த உலகத்தில் பிழைக்க முடியுமா? யூ கேன் இம்ப்ரூவ் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி நாம் வந்து நூதனமாக சிந்திக்கக்கூடாது. நம்ம ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார்ல, பிரேயத்தை வச்சுக்கிட்டு நம்ம கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். இப்படிலாம் நூதனமாக செஞ்சு தேவனுடைய நாமத்துக்கு வந்து ஒரு தூஷணத்தை கொண்டு வர்றாங்க, அவங்களையும் கெடுத்துக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் சாட்சி கேட்டிருப்பாங்க, அவர் வந்து மரித்து போனார், ஒரு ஊழியக்காரர் வந்தார், ஜெபம் பண்ணார், அவங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார். நடந்திருக்கும். நடுவானில் யோசுவா அவங்க யுத்தம் பண்ணும்போது தேவன் என்ன செஞ்சார்? நடுவானில் சூரியனை எத்தனை தடவை அப்படி நடந்துச்சு? ஒரு தடவை தான் பைபிள். தேவன் வந்து பின்னாடி இராணுவ சேனை வருது, முன்னாடி வந்து செங்கடல் இருக்கு, கோலை நீட்டினார், தேவன் நீட்டினார், செங்கடல் 2ஆக பிளந்தது. செங்கடல் மட்டும்தான் ஒரு தடவை தான் பிளந்தது, வேற எங்கேயா எழுதியிருக்கா? அப்படி இல்லை. அப்போ அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்த வல்லவர் தான். ஆனால் சாதாரணமாக நம்மை சாதாரணமான முறையிலேயே கையாள விரும்புகிறார். ஏன்னா நாம் எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டா அப்புறம் வந்து உலகத்தில் உள்ளவங்க எப்படி அவங்க நியாயந்திருக்கப்பட முடியும்? அவங்களுக்கு எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சிட்டீங்க, எனக்கு மட்டும் நீங்கள் செய்யலை, நீங்கள் தானே செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நாம் வந்து தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம செய்யணும். இந்த நூதனமான காரியங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு சில காரியங்களை ரொம்ப இழுக்கிறது செவ்வா. இந்த தசம பாகம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசம பாகம்ங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரம், அதில் ஒரு கோத்திரம் வந்து யார்? லேவியர்கள். அந்த லேவியர்களுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க வந்து உழைக்கவோ இதை வேண்டாம், நீங்கள் வந்து தேவாலயத்துக்கு எடுத்த பணிவிடைகளை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மீதி 11 கோத்திரமும் தங்களுக்கு விளையக்கூடியதான தானியங்களில் 10ல் 1 பங்கு கொண்டு வந்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து இதில் வாசிக்கிறோம், தசமத்தை குறித்து எங்கே வாசிக்கிறோம்? நம்ம யாத்திராகமும் லேவியராகமும் 27:30 வாசிங்க. லேவியராகமும் 27:30.
தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனி அப்படின்னா என்ன? ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீ, மரங்கள். அதுல 10ல் ஒரு பங்கு கொண்டு வந்து நீ இவங்களுக்கு கொடு. அந்த லேவியன் என்ன செய்யணும்னா அவனுக்கு வர்றதுல 10ல் ஒரு பங்கு யாருக்கு கொடுக்கணும்? ஆசாரியன்னு கொடுக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் வரக்கூடிய கொண்டு வர அந்த தசம பாகத்தை அவர்கள் ஏழைகள் பரதேசிகளோடும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய ஒரு திட்டம். ஆனா இன்னைக்கு யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? அவங்களுக்காக இது யாருக்குனாக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்த லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும். ஆனா இன்னைக்கு எல்லா பெந்தோகோஸ்திய சபைகள்லையும் 10ல் ஒரு பங்கு கட்டாயமா கொடுக்கணுங்கிறாங்க. நிலத்தில் விளையிறதுலையா கேட்குறாங்க? மரத்தில் விளையிறதுலையா கேட்குறாங்க? இல்லை. ஒருத்தர் நூதனமாக ஒன்று சொன்னார். கல்யாணம்னு பேசி முடிக்கும் போது டவுரி வாங்குறாங்கல்ல, அதில் கூட தசமம். ரிட்டையர் ஆன பின்னாடி கிராஜுவிட்டி வருதுல்ல, அதில் கூட தசமம். அவன் வருஷம் பூரா வேலை செஞ்சு ஒரு 40 லட்சம் வருதுன்னா அவனுக்கு 40 லட்சம் வருதுல்ல, 4 லட்சம் ஏன் பண்ண குடியா? அவனை மார்க்கத்தான் ஆகும்படிக்கு ரொம்ப ஹம்பிளாக போய் தேடி அலைஞ்சு அவங்கள ரெட்ஷிப்பில் நடத்துவாங்க. அவர்கள் சபையில் ஒரு பிடிப்புள்ள விசுவாசி ஆயிட்டாங்கன்னா அவன் ஐயோ சாமி ஆளை விடுறான்னு கும்பிடு ஓட்டு போடுற அளவுக்கு அவங்கள பிடிச்சி கசைக்கு பிழிஞ்சிருவாங்க. இன்னைக்கு நிலம் அப்படி தான் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தசமமாகம் என்பது கிடையவே கிடையாது. பழைய ஆசாரியத்துவமும் கிடையாது, தசமபாகமும் கிடையாது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். சாக்கினா சொல்லுவாங்க, நான் 100% இப்பொழுது தேவனுக்குரியவன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் 10% கொடுத்து 90% நீங்கள் தண்ணி அடிக்கலாம் அல்லது என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ 100க்கு 100 உன்னுடைய வருமானம் முழுவதும் தேவனுக்கு பயந்து நேர்மையான வழியில் தேவனுக்கு பிரியமான வழியில் செலவழி. ஸ்பெண்ட் ஆல் த 100% ஃபார் த லார்ட். தேவனுக்காக, தேவனுக்கு பிரியமான வழியில் செலவழி. ஆண்டவர் காணிக்க கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேற ஏதாவது காரியத்தில் செலவழித்தாலும் நீங்கள் நீதியாக தேவனுக்கு பிரியமான வழியில் தான் செலவழிக்கணும். அதுதான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு யாரும் அதை சொல்கிறதே கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், ஓய்வு நாள். ஒரு சபை ஓய்வு நாளுக்காகவே சபை இருக்குது. 7th டே அட்வென்டிஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா வேற எந்த காரியமும் இல்லை. ஓய்வு நாளையும் தசமபாகத்தை மட்டும் கரெக்டாக வலியுறுத்துறாங்க. 1/10 ஸ்கூலில் வேலை கொடுப்பாங்க, 10ல் 1 வாங்கிடுவாங்க. அதே மாதிரிக்கா நிறைய இடங்களில் இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சாபத்து டே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு அந்த ஓய்வு நாளுக்கு நிறைய சட்டத்திட்டங்களை எல்லாம் போட்டாங்க. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, யாத்திராமும் 20ஆம் அதிகாரம் 8-11 வாசிங்களேன். யாத்திராமும் 20 8-11. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். போதும். இது எதுக்காக தேவன் உண்டு பண்ணார்னா மனுஷனுக்காக தான். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய எருதுகளுக்கு ஓய்வு தேவை, அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிகளுக்கும் ஓய்வு தேவை. அந்த நாட்களில் வேலைக்காரிகளோட அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ தேவன் இப்படி ஒரு கட்டளை போடலைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? எல்லா நாளும் வேலை வாங்கிட்டே இருப்பான். அவன் மனுஷனா இல்லையா? அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, 6 நாள் நீ வேலை செய், 1 நாள் ஓய்வு எடுத்துக்க. உன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் உன்னுடைய வேலைக்காரிகளுக்கும் உன்னுடைய அடிமைகளுக்கும் உன்னுடைய எருதுகள் கழுதைகள் எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்யணும்? 1 நாள் ஓய்வு கொடு. ஏன்னா தேவனே 6 நாள் பூமியை வானத்தையும் படைச்சிட்டு 1 நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. அதனால் நீனு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல விளக்கம் இருக்கு. அது மனுஷனுக்கான. மார்க் 2:27 கூட ஆண்டவரே சொல்றாரு. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப இழுத்து ஆண்டவருடைய சீஷர்களே போய் அந்த வயல் வழியாக போகும்பொழுது அந்த கோதுமை மணியெல்லாம் கொஞ்சம் தின்னாங்க. அது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஒருவனுடைய நிலத்தின் வழியாக போகும்போது பசிக்கு நீ உருவி சாப்பிட்டீங்கன்னா அது பாவம் கிடையாது. நீ அறுவாலை போட்டு அறுத்து வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா தான் அது பாவமே ஒழிய பசிக்காக சாப்பிட்டு போகிறது பாவமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? ஓய்வு நாளில் அதை செய்யலாமா அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், அப்போ ஓய்வு நாளில் உன் கழுதை கிணத்துக்குள்ள விழுச்சுன்னா விட்டுருவியா? நீ அது தூக்குவியா இல்லையா? ஓய்வு நாளில் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அப்படியே இழுத்துட்டாங்க. செவ்வா ஓய்வு நாள்னா. அதே மாதிரி நீ கையும் காலையும் கழுவணும்னு சொன்னால் இங்கிருந்து கழுவாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்கன்னா கை கழுவாமல் சாப்பிட்றாங்க சீசர்லான்னு கேட்டாங்க.
ஸோ எந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசுவை காட்டிலும் தங்களை மிஞ்சின நீதிமான்களாக எண்ணிக்கொண்டார்கள். ஆக இப்படிதான் மார்க் 2:27 வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலப்பா, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். மனுஷன் வேலை செய்யறவன் ஓய்ந்து இருக்கணும்ட்டு. அதே மாதிரி நிலத்துல கூட 6 வருஷம் உழுது வெள்ளாம போடணும், 7வது வருஷம் தரிசா போடணும். அதுதான் தேவனுடைய கட்டளை. பாருங்க, 7 வருஷ பஞ்சம்லாம் வந்திருக்குல்ல, நம்ம நாட்டு நல்லதங்கால் பஞ்சம்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 6 வருஷத்துக்கு 1 வருஷம் நம்ம நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், அது தேவனுடைய திட்டம். ஆனால் நம்ம கொடுக்கறதே இல்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்னா, 6 வருஷம் கழிச்சு 7வது வருஷத்துலேருந்து தொடர்ச்சியா, ஆமாம், 7 49க்கு பதிலாக என்ன செய்யறது, 7 வருஷம் பஞ்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சங்கள்லாம் வந்துச்சுன்னா படபடையாக வரும். அதாவது 1 வருஷம் தண்ணி இல்லாமல் பஞ்சம், மழை இல்லாமல் பஞ்சம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரிசையாக போயிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, நீ ஓய்வு கொடுக்கலன்னா நான் ஓய்வு கொடுத்துட்றேன் கம்பல்சரியா, விளையாது நிலம். அப்போ தேவன் உன்னை நியமித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தேவன் சட்டத்திட்டங்களை கொடுத்தார். இப்போ அரசாங்கம் பாருங்கள், நம்ம ஒரு ரூட்டில் போகிறோம், அதே ரூட்டில் வர்றோம். தேவன் ஒரு நாள் அரசாங்கம் சட்டப்படுத்தி, இது 1 வே, நீங்கள் இதில் போகலாம், திரும்பி இந்த ரூட்டில் வரக்கூடாதுன்னு. யாருக்கா அந்த சட்டம் போடுறாங்க? மனுஷங்களெல்லாம் அப்படியே கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்கா? இல்லை, விபத்து நடக்கக்கூடாது. எதிராக ஏன்னா நெரிசல் இந்த பகுதியில் அதிகமாகிடுச்சு, டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. அப்போ குண்டக்க மண்டக்க யாரும் அப்படி அடிபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் தேவன் மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை வச்சார். அந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு குரூப் அங்கே இருக்கணும், தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடை காரியங்களில். அப்போ அவன் வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது, அவன் எப்படி சாப்பிடுவான்? ஸோ அவனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்காக நீ வேலை செய்யறதுல 10ல் 1 பங்கு கொடுனாரு. அப்போ லேவியர்னு ஒரு கோத்திரம், அவங்க எந்த வேலையும் செய்யாமல் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடை வேலைகளை தான் செய்யணும். அவங்களுக்கு மற்ற கோத்திரத்தில் உள்ளவர்கள் 10ல் 1 பங்கு கொண்டாந்து கொடுக்கணும். இது அந்த நிலங்களில் விளையிறது, மரங்களில் விளையிறது, அதாவது விவசாயத்தில் வரக்கூடியதுக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எப்படி சவ்வாக இழுத்துட்டாங்க. தங்க வசதிக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், இழுத்துக்கலாம். நான் ஒருத்தர் கேள்விப்பட்டேன், ஒரு பாஸ்ட் சாயங்காலம் நான் அப்படியே நகரம் வர்ற மாதிரி வருவாராம். ஒரு நாள் ஒருத்தர் ஒர்க் ஷாப்கிட்ட உட்காந்துருந்தாராம். யாரோ அதை சொன்னாங்க, இங்கே பிரதர்ஸு, இது என்ன பாஸ்டர் என்ன இப்படி உட்காந்துருக்கீங்கன்னாரான். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி வந்தேன் அப்படின்னா. இல்லை சொல்லுங்கள், என்ன ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலான்னு. பயலு கடை அடைக்கிறதுக்குலாம் வந்தால் தானே தசமாவும் கொடுப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு தசமாவத்தை வசூல் பண்ணிடுறது. இந்த டெய்லி வட்டி வசூல் பண்ணுவாங்களா, அது மாதிரிக்க. இல்லாட்டா ஏமாத்திடுவாங்களாம். என்ன நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், 2 வாரமாக சர்ச்சுக்கு போகலையாம். அவரை யாரும் கேட்கவே இல்லை. மாதம் முடிஞ்ச உடனே ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கார் ஒரு பிரதர், நம்ம சர்ச்சுக்கு வர்ற பிரதர் தான். அந்த பாஸ்டர் போனவர், நிலுங்க பிரதர் அப்படின்னாராம். அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்னன்னு கேட்டாராம். சொன்னேன், என்ன நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பார்த்தேன், உங்கள் பேரே காணாம, தசமாவும் கொடுக்கல நீங்கன்னு கேட்டாராம். அவர் சொல்கிறார், 2 வாரம் நான் சர்ச்சுக்கே போகல, என்னன்னு கேட்க நாதி இல்லை, ஆனால் நான் தசமாவும் கொடுக்கலன்னு ரோட்டில் விட்டு கேட்குறாருன்னு அடுத்த வாரத்தில் நான் அந்த சர்ச்சுக்கே போகலன்ட்டார். எந்த அளவுக்குலாம் இன்னைக்கு நிலைமை போயிடுச்சுன்னா, இப்படி தான் நாம் நினைக்கலாம். இதெல்லாம் யார் யாருக்கோ கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ளேயும் அது மாதிரியான சில காரியங்களில் நாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுல வசனத்தை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறதும், பாதகமாக இருக்கிறத நம்ம விட்டுரும் செய்ய முடியும். சமீபத்தில் கூட பிரதர் ஜாக் ஒரு விஷயத்தில் என்ன கரெக்ட் பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நாம் ரொம்ப மிஞ்சின நீதிமானாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படலாம், அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஒரு முறை பிரதர்கிட்ட கேட்டேன், நான் யோசனை கேட்டேன். அப்போ ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதாவது ஒரு சிலர் கரெக்ட் பண்ணுறக்கு அவங்கள பேசாமல் சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுமான்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் கண்டதுக்கெல்லாம் சர்ச்சை விட்டு நிறுத்தினா கடைசியில் நீங்களும் உங்கள் மனைவி தான் இருப்பீங்கன்னு. ஒன்லி யூ அண்ட் யுவர் ஒய்ஃப் வில் பி தேர்னார். அப்படின்னு நேரத்தினாக்கும் அப்படி நிறுத்தினீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சில நேரங்களில் ரொம்ப ஓவர் ரைட்டியஸாக இருக்க விரும்புகிறோம். அது மாதிரி சேமிக்கக்கூடாது. ஒரு சிலர் பூமியில் இந்த மண்ணுலகில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா சேமிப்பே கூடாது. அன்னைக்கு செலவழிச்சிடணும். இன்றைக்கி நிறைய வருமானம் வருது, நீங்கள் செலவழிச்சிட்டிங்க. நாளைக்கு வருமானம் இல்லை, ஒரு வேலை இல்லை, யார்கிட்ட போய் கடன் வாங்குறதா? அப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல. அப்போ என்ன, உட்காந்துட்டே பட்னியாக இருக்க வேண்டியதுதான். அப்போ கடன் வாங்கக்கூடாது, சேமிக்கவும் இல்லைன்னு.
ஆண்டவரே நமக்கு மாதிரி காண்பித்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேர் ஆண்கள் எல்லாருக்கும் பந்தியிட்டு பகிர்ந்து கொடுத்துட்டு மீதமாக இருக்கிறது ஒன்றும் சேதமாக என்ன செய்யுங்க, சேமித்து வையுங்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த எண்டு எப்படி தெரியுமா, சேமிக்கிறதுக்காகவே சம்பாதிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரா, நீ உனக்கு வேண்டியது புசித்து நீ திருப்தியான பின்பு மிச்சம் இருக்கிறத நீ சேமித்து வை, வேஸ்ட் ஆக்கிடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து சேமிக்கணுங்கிறதுக்காகவே சரியாக சாப்பிட்றது இல்லை. எலும்பு தோலுமா இருப்பாங்க, பேங்க்கில் பணம் இருக்கும் ரொம்ப, செத்த முன்னாக்கி மொத்தமாக யார்ட்டா கொடுத்துட்டு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவங்களுக்கு பிள்ளை விட்டு இருக்காது. அதாவது அவங்க வந்து பிள்ளை இல்லாதவங்களா இருப்பாங்க, ஆனால் ராத்திரியும் பகலுமா வருத்தப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிய ஒரு நண்பர், நான் முந்தி கூட சொல்லியிருக்கேன், நான் வந்து இதில் வேலை பார்க்கும்போது மில்லில் ஒரு ஸ்பின்னிங் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு அடுத்த ரேங்கில் உள்ளவர். கணவன் மனைவி 2 பேர் தான். அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது, நல்ல வசதியானவர். ஒரு முறை வந்து நாங்கள் ரூமில் வரிசையாக ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். அந்த ரூமில் எல்லாமே வேலை பார்க்குறவங்க. இங்கே தான் லோட்டஸ் லாட்ஜுன்னு கல்லல் ரோட்டில். அப்போ அவர் வந்து உட்காந்தே இருந்தார். அவர் இங்கே ஒரு மெஸ்ஸு வச்சுருந்தேன் காமனாக, நாங்களாக சாப்பிட்றதுக்காக ஒரு சமயக்காரர் போட்டு அதில் அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு உட்காந்தே இருந்தார். ரொம்ப நேரம் இருந்தார். என்ன சார் உட்காந்தே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சாரை பார்க்க வந்தேன்னார். அப்போ இந்த கிராம சேவக்குன்னு சொல்லணும்ல, அவங்களுக்கு அப்புறம் என்ன ரூரல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸா என்னமோ ஒரு போஸ்ட் அப்புறம் கொடுத்தாங்க. முதல்ல கிராம சேவக்குனாங்க, அப்புறம் வந்து அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் எதை கொடுத்துருந்தாங்க. அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அவர் வெளியூருக்காரர், அங்கே தான் இருந்தார் அந்த ரூமில். அப்படியா சார் அப்படின்னேன். இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தார். என்ன சார் அவர் வர்றது மாதிரி தெரியலையே, என்ன சார் எதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. சொன்னார், ஒன்றும் இல்லை சார்கிட்ட கொஞ்சம் அவர் காசு கொடுக்கணும், வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னார். நான் கூட பெரிய தொகை எதுவும் வாங்கணும் போல இருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அப்புறம் இல்லை சார் ரொம்ப நேரம் இருக்கல, எது வேணால் சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை சார்ட்ட வந்து இந்த அதாவது காந்தி படத்தில் ராஜாஜி கையெழுத்து போட்ட ஒரு படம் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அது 25 பைசா. அப்போ அவர்கிட்ட யார் கொடுத்தான்னு தெரியல, அந்த படத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒன்று அதுக்கு 25 பைசா வசூல் பண்ணுறதுக்கா உட்காந்துருக்காருங்க மணிக்கணக்கில். பிள்ளை இல்லாத மனுஷன். மில்லில் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு அடுத்த ரேங்கில் உள்ள ஒரு ஸ்பின்னிங் மாஸ்டர்னு அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் தெரியும். எனக்கு ஆச்சு, இவர் பழப்பாரா நம்ம பழப்போமா? ஏன்னா நம்ம எத்தனை விஷயங்கள்ல எவ்வளவு அசால்ட்டாக 25 பைசானா நம்ம போனால் போயிட்டு பண்ணி விட்டு போவோம், கீழே விழுந்தா கூட தேட மாட்டோம். அதெல்லாம் இப்போல்லாம் 25 பைசாவே இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது அப்போ 1 பைசா 2 பைசா பொத்த காசுலாம் இருந்துச்சு. இப்போ 50 பைசாவே எதுலேயுமே யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அப்படி அந்த 25 பைசாவுக்கு அன்னைக்கு 25 பைசான்னா கொஞ்சம் ஏதோ வாங்கலான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு 5 ரூபா மேனி வச்சுங்களேன். அதுக்கு போய் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருங்க. பிள்ளை இல்லாத மனுஷன். அதில் ஒன்று, எந்த பிள்ளைக்கையா இப்படி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன். எதுக்கு சொல்லுவேன்னா, இப்படி தான் ஒரு சிலர் வந்து சேமிக்கிறதுல ரொம்ப இதாக இருந்து எதுவுமே வந்து பறிச்சா சாப்பிட மாட்டாங்க, பேங்க்கில் போட்டு வச்சுட்டு வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், ரொம்ப உடல்நல முடியாத நிலைமையில் இருந்தார். கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது கூட காசு இல்லைன்னு நினச்சி நாங்கள் உதவி செய்யணும்னு நினச்சோம். அப்போ இன்னொருத்தர் சொன்னார், ஏன் என் பேங்க்கில் போட்டிருக்கிற எடுத்து செலவழிக்க வேண்டியதானே, நீங்களாம் பைத்தியார்த்தனமாக போய் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை என்னென்னா, ஒரு சிலர் வந்து போட்டாச்சுன்னா அது எடுக்கக்கூடாது. பல்ல கடிச்சிட்டா தான் அந்த வாங்குற சம்பளம் வந்து 5000ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து 2000 சேமிப்பு போட்டுருவாங்க. அப்புறம் வீட்டு வாடகை எங்கேருந்து கொடுக்குறது, சாப்பாடு எங்கே கொடுக்குறது, பல்ல கடிச்சிட்டு வந்து கஞ்சியும் தோயலுமா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி என்ன சேமிக்க வேண்டியிருக்கு? சேமிப்பாங்க. ஒரு முடியலைன்னா வைத்தியம் பார்க்க மாட்டாங்க, செலவழிஞ்சு போயிருமா. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் போகக்கூடாது. வாங்குறது பூரா செலவழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. வேஸ்ட் ஆகாமல் சேமிக்கணும். சேமிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்தில் இவ்வளோதான் சேமிக்க முடியுங்கிற ஒரு லிமிட் இல்லாமல் சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், நகை வாங்கணும், பணம் வாங்கணும், சேமிக்கணும், அப்படியும் போயிடக்கூடாது. அதே மாதிரி ஊதாரித்தனமாக வந்து பாருங்கள், இந்த உதவி செய்யும் போதும் சில நேரங்களில் மிஞ்சின நீதிமானாக இருக்க முடியும். தேவன் எனக்கு காமிச்சிருக்கிறார். அதாவது மனுஷிகமாக இரக்கம் பாராட்டி ஒரு சிலருக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம். தேவன் அவர்களை சிட்சித்து ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க திருத்தணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை அனுமதிப்பார். ஆனால் அவர்கள் சிட்சையை உணராமலே மனம் திரும்பாமலே போகும்படி நாம் மனுஷிகமாக அவங்கள போய் என்ன செஞ்சிருவோம், தாங்கிடும். உதாரணத்துக்கு இப்படி வச்சுருங்களேன், ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது. அப்பா வந்து அந்த பிள்ளைய வந்து பெரியவங்களை மதிக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு அடித்து கண்டிக்கன்னு நினைக்கிறா வச்சுங்க. தாய் போய் வந்து குறுக்கு நின்றுக்கிட்டு, அல்லது அவருடைய மாமனார் மாமியார், ஒரு சகோதரர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்,
அந்த பேரனை அடித்தா அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வலிச்சிரும். அவங்க வந்து என்ன பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்கன்னு, அந்த பிள்ளை என்ன ஆயிரும்? அதெல்லாம் என்னன்னாக்கும் மனுஷிய அன்பு. அந்த தாய் தகப்பனை காட்டிலும் நான் பிள்ளைகள் இடத்துல அன்பாக இருக்கிறேன். சில நேரங்களில் தேவனை காட்டிலும் நம்ம அன்பு கூறுறது போல அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் டெட் எண்ட். அதே மாதிரி பாருங்க, சில பேருக்கு வந்து இந்த டிவோர்ஸ், ஆண்டவர் சொன்னார் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய, வேசித்தனம் இருந்தால் கூட உடனே டைவர்ஸ் பண்ணலாம் அர்த்தம் கிடையாது. உன்னால் பேர் பண்ணிக்க முடியல, மன்னிக்க முடியலன்னா ஓகே, அது ஒன்று தான் எக்ஸம்ஷன் சொன்னார். ஆனால் இந்த காலத்தில் டிவோர்ஸுங்கிறது வந்து எவ்வளவு லீனியண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். வெளிநாட்டிலலாம் சர்வசாதாரணமாக டிவோர்ஸ் பண்ணுறதும் ரீமேரேஜ் பண்ணுறதும் ஆண்டவருடைய வார்த்தையை வந்து ரொம்ப லீனியண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதவர்கள் அவர்கள் வந்து மனுஷீயமாக அன்பு கூறுறாங்களாம். மனுஷீயமாக அன்பு கூறுறது, மனுஷீயமாக மன்னிக்கிறது, ஐயோ பாவம் நான் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குறேங்கிறது, இப்படியெல்லாம் வந்து நம்ம மனுஷீகமாக தேவனை காட்டிலும் நீதிமான்களாக நம்மை காட்டிக்கொண்ட நினைத்தோம்னா அநேகருடைய வாழ்க்கை பாழா போயிடும். நன்மை செய்கிறோம் என்று நினைத்து தீமை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். இன்னும் அருமையானவர்களே, நான் சொன்ன நிறைய காரியங்களை நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள், இளம் சந்ததியினர் கூட ஒரு சில வந்து நூதனமான வழியில் சிந்திக்கிறாங்க. இடம் வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியமாக இருக்கிறோம், சேமிக்கக்கூடாது, ஏன்னா பரலோகத்தில் தான் சேமிக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி, நல்ல கல்வி கொடுக்கக்கூடாது, ஏன்னாக்கும் ஆண்டவரே கல்லாதவராக தான் இருந்தார், அதனால் படிக்காமல் இருந்தால் அவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல், ரொம்ப படித்தா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் கிடையாது, இப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சில காரியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின நீதிமான்களாக இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். தேவனை காட்டிலும் நான் அன்புள்ளவன், தேவனை காட்டிலும் நான் பரிசுத்தவான். பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் எழுதியிருக்கு. விவாகம் பண்ணாதிருக்கவும் அந்த பொய்யர் அவர்களுக்கு கட்டளையிடுவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கும்படிக்கு இப்போ ஒரு சிலர் உபதேசம் இருக்குது. சில சபையில் கல்யாணமே பண்ணிக்கூடாது. நம்ம கல்யாணம் பண்ணால் பாவம்னு அர்த்தமா அதுக்கு? பவுல் சொன்னார், இப்போ உலகத்தில் அங்கே நடக்கக்கூடிய அந்த வேத கலாபனை, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு வந்த உபத்திரவங்கள் நிமித்தம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறாமல் இருந்தால் நல்லதாப்பா. கல்யாணம் பண்ணுறவன் வந்து மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு யோசிக்கிறான். கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு ஒரே சிந்தையாக இருப்பான். அவன் பாடு கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை மறுதளிக்க மாட்டான். அதனால நீ நல்லதுன்னு சொன்னார். ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீகளால் கரைபடாது இருக்கிறவள் தான் இப்படி ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, நாங்கள் தான் சியோனில் இருப்போம், நீங்கள்லாம் சியோனுக்கு வர முடியாது. அவங்க அப்பா அம்மா வர முடியாது, அவங்கள பெத்த தாய் பண்ண என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, கல்யாணம் பண்ணவங்க தான் எங்கே வர முடியும். இது ஒரு உபதேசம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள். அந்த இடத்துல ஸ்திரீங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? உலகத்தால் கரைபடாதவர்னு அர்த்தம். அந்த வேத வார்த்தையை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஸ்திரீயை தொட்டாலே பாவம், அப்படியா இருக்கு? அப்படின்னா கல்யாணம் பண்ணும்படிக்கு ஏன் ஆண்டவர் வந்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னா ஆணையும் பெண்ணையும் படைத்தார்? ஆண்களாக படைச்சிருக்க வேண்டியது, இல்லாட்டி பெண்களாக படைச்சிருக்கோம், இல்லாட்டி ஒரு 10,000 ஆண்களையும் அல்லது 10,000 பெண்களையும் தனித்தனியாக படைச்சிருக்க வேண்டியதானே. மிஞ்சின நீதிமானாக இருக்கிறது. கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, வேலையே பார்க்கக்கூடாது. அது மாதிரி பாருங்கள், ஊழியக்காரர் வேலை பார்க்கக்கூடாது. பைபிள் எழுதியிருக்கு, இந்த உலகத்துக்கு அடுத்து, அதாவது தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை அந்த சேவம் பண்ணுகிற அந்த தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கும், வேலையே பார்க்கக்கூடாது, முழு நேர ஊழியனாக தான் இருக்கணும், அது ஒரு குரூப்பு. ஆனால் அப்படின்னா பவுல் வந்து எதுக்காக எனக்காகவும் என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவும் இந்த கையிலே வேலை செய்து எதுக்காக சொல்லணும்? ஒரு முறை வந்து இந்த காளையார்களில் ஜோதி மில்லில் வந்து ஒரு ஈவினிங் மீட்டிங் போட்டிருந்தோம். சாக் இங்கே வந்திருந்தாங்க. அவர் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கார். நாங்களாம் வெளியே நின்று வாலண்டியர்ஸ் மாதிரி நின்று வர்றவங்களை வரவேற்று எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு நேரம் அவர் பேசினார், வேலையை விட்டால் தான் ஊழியன்னு சொல்கிறாங்க. வேலையை விட்டவனெல்லாம் ஊழியக்காரன் இல்லை, பாவத்தை விட்டவன் தான் தேவனுக்கு ஊழியை செய்ய முடியும், ஊழியக்காரன் சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஒரு பாஸ்டர் அப்போ தான் வண்டியை விட்டுட்டு வேறு சர்ச்சுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் வெளியில் உள்ள ஆளுகளையெல்லாம் இன்வைட் பண்ணுவோம். அப்போ தான் ஒரு வண்டியை விட்டுட்டு அவர் என்ன செஞ்சார், உள்ளே வந்து உட்கார வந்தார். வேலையை விட்டவனெல்லாம் ஊழியக்காரன் அல்ல, பாவத்தை விட்டவன் தான் ஊழியக்காரனாரு. நினைச்சேன் இந்த ஆள் என்ன நினைக்க போறாருன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசம். ஊழியம் செஞ்சா வேலை செய்யக்கூடாது, பாவம் அது யாருக்கு தெரியும்? இப்படிதான் அருமையானவர்களே, நூதனமான விதத்துல வந்து காரியங்களை எடுத்துக்கொண்டு எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு பின்னாடி உள்ள ஆவி என்ன அதை பார்க்கணும்.
அப்போ நான் இப்போ சொல்ல வந்த காரியங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரையோ சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்ப்போம். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆர்வமாக கேட்டாங்க. நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல போனோம். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற நான் ஏற்றுக்கிறேன், நான் எடுக்கணும் தான் இருக்கிறேன். யார்கிட்ட எடுக்கணுங்கிறீங்க? ஞானஸ்தானம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு யார் தகுதியான ஆள் சொல்லுங்க. யார்கிட்ட ஞானஸ்தானம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போய் யோவான்ட்ட தானே ஞானஸ்தானம் எடுத்தாரு. உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க பரலோகத்திலிருந்து தூதனா வரணும். ஞானஸ்தானம் நீ எப்படி எடுக்கணுங்கிறதா முக்கியமே ஒழிய, எந்த நாமத்தினால எடுக்கிறங்கிறதா முக்கியமே ஒழிய, யார் கொடுக்குறாங்கிறது இல்லை. எந்த சீசரில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். பேதுரு இருக்கையில் பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா? சீசரில் ஞானஸ்தானம் கொடுத்தா ஆண்டவராக இயேசு இருக்கும்போது. அப்ப ஞானஸ்தானம் யார் கொடுக்கிறார் என்பதில் யாருடைய நாமத்தினால கொடுக்கப்படுகிறதுங்கிறதா முக்கியம். எப்படி எடுக்கணுங்கிறதா முக்கியம். ஆனா இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், யார்கிட்ட எடுக்கிறது? ஆக அப்படி மிஞ்சின நீதிமானாக சிந்திக்கிறது. அருமையானவர்களே, பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, மிஞ்சின நீதிமானா இருந்தா நீ காலத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம்? சாக மாட்டியிருக்கான், உன்னையே நீ அழித்து கொள்வாய்ங்கிறார். நாம் மிஞ்சின நீதிமானாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதும் கூட தயாளமாக நான் உதவி செய்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வாங்குறதெல்லாம் கொடுத்துட்டு ஓட்டாண்டியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒரு பணக்கார வாலிபன்ட்டு சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுத்துட்டு என்னை பின் செல்லுன்னு சொல்லிட்டு. சைகைக்கு நான் பாதியை ஏழையில் கொடுத்துட்றேன், அணியாமல் எடுத்த நாளை தனியாக திரும்ப கொடுத்துனேன்னார் ஆண்டவர். நீ போய் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டுவான்னு சொன்னாரா? இல்லை. அதனால் ஸ்பெசிஃபிக்காக சிலருக்கு சொல்லப்பட்ட காரியம் எல்லாருக்கும் அல்ல. எல்லாருக்கும் சொல்லப்பட்டது எல்லாருக்கும். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ எழுத்தின்படி நம்ம போகக்கூடாது. மாம்சத்தின்படியான மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் குழப்பக்கூடாது. இந்த பூமியில் நீ என்னை விசுவாசித்தா நீ மறியாமல் இருப்பாயின்னு சொன்னால் ஆவிக்குரிய மரணம் உனக்கு நேரிடாதுங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பூமிக்குரிய மரணமே நேரிடாது. எழுத்து பாரு என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் வாய் அடைச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். தேவன் நம் கண்களை திறந்தாழ்வாராக. இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அதனால் நாம் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நாம் மோசம் போயிட முடியும். அதனால் மிஞ்சின நீதிமானாக இருக்காதீங்க. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் எல்லா மனிதர்களைப் போல ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், நல்லவர் மேலும் பொல்லார் மேலும் மழையை பிரிய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நல்லது கெட்டது வியாதி கஷ்டம் துன்பம் எல்லாருக்கும் வர்ற மாதிரி வருது. அது எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எந்த நம்பிக்கையில் பண்ணுறோங்கிறத முக்கியம். டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இல்லை. முதல்ல நீ தேவன்கிட்ட ஜெபம் பண்ணு, தென் நீ கோ. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய இன்னொரு மணிக்கு அன்னொரு மணி தவறான இதுக்கு போயிடக்கூடாது. மிஞ்சின நீதிமானா இராது. கர்த்தர் கண்களை திறந்து வராங்க. அதாவது இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு இருக்கு. ஒரு சிலர் சாராயம் குடிக்கிறதுக்கும் அல்லது திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காமல் இருக்கிறவங்களும் கூட கேட்பாங்க. இப்போ கேட்கிற எவனுக்கும் கொடுன்ட்டு நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்கும்போது சாக் சொல்லுவாங்க, முதல்ல தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவர் கேட்குறாரே கொடுக்குவான். ஏன்னா என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள். அப்போ தேவன் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு அதை கொடுக்கக்கூடாது. தேவன்கிட்ட கேட்டு நம்ம கொடுத்தோம்னா நம்மகிட்ட ஏமாற்றுகிற அநேகம் பேர்களுடைய ஏமாற்றங்களுக்கு நம்ம ஆளாகாமல் நம்ம தவிர்க்கப்பட முடியும். ஜாக்கிரதை. நம்ம பணம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. கேட்டாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது நீங்கள் எனக்கு கொடுத்த பணம், இதை நான் உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. ஏன்னா அவங்க தவறான நோக்கத்தோடு கூட உங்கள்கிட்ட வாங்கிட்டு, ஏன்னா நம்ம இவங்கெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க, ரொம்ப இறக்கம் உள்ளவங்க அப்படின்னு நம்மளை நடிச்சு கூட நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. அப்படி நிறைய பேர்ட்ட நம்ம ஏமாற முடியும். அதனால் கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு பைபிள் எழுதியிருக்கல அப்படின்னு அந்த நேரத்தில் சாத்தான் நமக்கு அந்த வசனத்தை கொண்டு வருவான். இயேசுகிட்ட வசனத்தை சொன்னது மாதிரிக்க. அதனால் ஒரு வசனத்தை சொன்ன உடனேயே நீங்கள் அப்படியே இது ஆண்டவர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பைபிளில் இருந்து எல்லாத்துக்கும் வசனத்தை எடுத்து காமிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சாத்தான் இயேசுகிட்டே ஒரு வசனத்தை சொல்கிறான், இயேசுவும் சாத்தான்ட்ட இன்னொரு வசனத்தை சொல்கிறார், இப்படியும் எழுதியிருக்கிறதேன்னு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இடது கண்ணத்தில் அலைந்தா வலது கண்ணத்தில் அரைந்தா இடது கண்ணத்தையும் காட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம்ப்பா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்காக யாராவது ஒருத்தர் கையை வாங்கிட்டு வந்தால் நீங்கள் இந்த கையை திருப்பி கொடுத்தீங்கன்னா 2 கையை வச்சுருவாங்க. அதனால் தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இன்னொன்று என்ன, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை
அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களையும் களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறது குறித்து சொன்னேன். அதை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. நம்மளும் விதைக்காமல் அறுக்காமல் இருந்தோம்னாக்கும் சாப்பிட முடியாது. அதனால் இப்படிப்பட்ட நூதனமான காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே சாத்தான் கொண்டு வர முடியும். சில வசனங்களையே சாத்தான் கொண்டு வருவான். அது பைபிளில் இருக்கான்னா இருக்குது, ஆனால் அது வேறு கான்டெக்ஸ்டில் இருக்கும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம எழுத்தின்படி போனோம்னா தப்பாயிடும். நம்ம மிஞ்சின நீதிமான்களாய், இப்போ நான் சொன்னது ஒரு கேட்கிற எவனுக்கும் கொடு. ஒரு முறை ஒரு சகோதரர் வந்து ஒரு சொன்னார், நான் எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு போகிறேன், எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த பசங்கள்லாம் என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஏங்க இப்படிலாம் பேசுறியா, அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கேயே தசமாக கொடுக்குறிய, சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு. அது தேவனுடைய ஊழியக்காரில் நியாயம் இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்குல்ல. நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்னா நம்ம பேசக்கூடாது. அப்படியே எங்கே வந்து பேசுகிறீங்க என்கிட்ட? இப்படி தான் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னே தெரிஞ்சால், பைபிள் எழுதியிருக்க அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவின்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர், அவர் நம்ம தப்பாக பேசுவோம். என்ன பண்ணாலும், அவர் விபச்சாரமே பண்ணாலும் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அப்படி அரட்டி வச்சுருக்காங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, தேவன் உன்னை தண்டிப்பார். எல்லாவற்றிலும் நம்ம ஞானமாக இருப்பார். அருமையானவர்களே,